இந்த இயக்கத்திற்காக உயிர் கொடுத்தவர்கள், உழைத்தவர்கள், உதிரம் செலுத்தியவர்கள் அத்தனை பேரையும் அனைத்து போக்கில் கொடுத்து பாராட்டி கொண்டாட்டங்கள் நடத்தப்பட வேண்டிய காலத்தில் கட்சியை பிளந்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கையெழுத்து போட்டு அழைத்த பொதுக்குழு கடிதத்தில் வானகரத்திற்கு வந்து சேர்ந்தவர்களை எல்லாம் வெளியே தள்ளிவிட்டு குடிகாரர்களையும் பொறுக்கிகளையும் கூட்டி வந்து உள்ளே வைத்து அந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடையாளம் காட்டிய அந்த ஓபிஎஸ்க்கு எந்த வானகரத்தில் அநீதி இழைக்கப்பட்டதோ அதே வானகரத்தில் எடப்பாடியை வெளியே போ என்று சொல்லக்கூடிய காலம் ஒரு கண்முன்னே தெரியும். எடப்பாடியை எதிர்ப்பதற்கு நம்ம இனி அமைதியாக இது எடப்பாடி ஒழிகை என்று ஒழிக்கப் போகிற குரல் அவர் கூடாரத்தில் இருந்துதான் அதிகமாக ஆரம்பிக்கப் போகிறது என்பதை மட்டும் நாம் மனதில் வைத்துக் கொள்வோம். குருட்சேத்திரம் முடிந்திருக்கிறது. பாரதத்தினுடைய குருட்சேத்திரம் முடிந்திருக்கிறது. பாண்டவர்கள் ஒற்றுமையோடு இல்லாத காரணத்தால் கௌரவர்கள் விட்டுவிட்டார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாண்டவர்கள் தோற்று போய்விட்டார்கள், கௌரவர்கள் விட்டுவிட்டு விட்டார்கள். காரணம், இடையிலிருந்து வேலை செய்வதற்கு கண்ணனிலிருந்து ஒரு நல்ல கதா